நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம விஜய் அண்ணா வந்து சடன் விசிட்டா சைதாப்பேட்டில் இருக்கிற சமூக நீதி மாணவர்கள் விடுதிக்கு வந்து போனார். நேரடியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே பேசினார். என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பொறுமையாக கேட்டார். அதனை தொடர்ந்து இன்னைக்கு அதிரடியான நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. விஜய் அண்ணா என்ன உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட்லி சப்பாத்தி எல்லாம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ மீண்டும் மாணவர்களுக்கு இட்லி சப்பாத்தி போன்ற உணவுகளை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக புதுசாக ஒரு வாலிபால் கோர்ட் கட்டி அது ஓப்பன் பண்ணாமையே வச்சுருக்காங்க. அதை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. புதுசாக கட்டினது இன்னும் ஓப்பன் பண்ணாமையே இருக்குது. அது ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனடியாக அந்த வாலிபால் கோர்ட்டை ஓப்பன் பண்ண ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வாட்ச்மேன் கேட் ஓப்பன் பண்ண மாட்டாரு. அவங்க எல்லாருமே கொசுக்கடியில் வெளியே படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. முன்னாடி கேட் க்ளோசிங் டைம் 10 மணியாக இருந்ததை இப்போ 12 மணியாக மாற்றிருக்காங்க. 12 மணிக்குள்ளே எல்லாரும் ஹாஸ்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் உடனுக்குடன் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கல. அடுத்ததா அம்மா உணவகத்துக்கு வர மக்களோட எண்ணிக்கை வந்து 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுமே அதிரடியாக நிறைய உத்தரவுகள் எல்லாம் போட்டாரு. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த அம்மா உணவகமா மறுசீரமைப்பு பண்ணணும். ஏன்னா நிறைய அம்மா உணவகம் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில அம்மா உணவகம்ல ரொம்ப கிளீனா இல்லாமலாம் நடந்துட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணணும். அதனை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நம்மளே பார்த்திருப்போம், அம்மா உணவகங்களை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரொம்ப புதுசா வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ அம்மா உணவகத்துக்கு வர மக்களோட எண்ணிக்கை வந்து 55% அதிகமாக இருக்கு. சென்னையில் மட்டுமே 383 அம்மா உணவகம் இருக்கு. ஒரு நாளைக்கு 67,000 மக்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகி 1 லட்சம் மக்கள் கிட்ட அம்மா உணவகத்துக்கு சாப்பிட வராங்க. இந்த ஒரு மாசத்திலேயே அம்மா உணவகமோட ரெவன்யூ எங்கேயோ போயிருக்கு. 1,35,78,000 ரூபாய் வரைக்குமே வந்து அம்மா உணவகமோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன இந்த கணக்கு வந்து சென்னையில் மட்டும்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அம்மா உணவகம்ல எவ்வளோ மக்கள் வருவாங்க, எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இதே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட நல்ல தரமான உணவோட மக்களுக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா மக்கள் அம்மா உணவகத்தை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக இந்த லஞ்சத்தை எப்படியாவது ஒழிச்சு ஆகணும் அப்படின்னு விஜய் அண்ணா வந்து ஒரு முடிவில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. நேற்று தமிழ்நாடு முழுவதும் 35 வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐடி ரைடு வந்து போயிருக்காங்க. அங்கே போய் ரைடு பண்ணி பார்த்ததில் லட்சக்கணக்கான அமௌண்ட் மாட்டியிருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே ஒரு செகண்ட் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருவீங்க. கிட்டத்தட்ட 82,10,000 ரூபாய் வந்து கைப்பற்றி இருக்காங்க. அவ்வளோ காசு லஞ்சமாக வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க போல. இதில் நம்ம எங்கே மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ஜிபேல வாங்கியிருக்காங்க. ஜிபே மூலமாக வாங்கின காசே வந்து 68 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ தைரியமாக ஜிபேலேயே வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இதில் அதிகமாக வந்து கரூரில் தான் 17 லட்சத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனால் கரூர்னு சொன்னாலே இவர் தாங்க ஞாபகத்துக்கு வராரு. 17 லட்சம் ரூபா வரைக்குமே இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ தைரியமாக அவங்க காசு வாங்கியிருப்பாங்க. அப்போது போன கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இவர் கூடிய சீக்கிரம் மாட்ட போகிறது வந்து உறுதி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிவிகேவோட எம்எல்ஏவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க இல்லையா, அது கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 12 பேரை இப்போ வரைக்குமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 12 பேரில் கருணாநிதி, சரவணன், வினோத் அப்படின்னு 3 பேரோட வீட்டுக்கு அதிரடியாக ரைடு போயிருக்காங்க. ரைடு போய் செக் பண்ணி பார்த்ததில் 2 கோடி ரூபா கருப்பு பணம் இருந்ததை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை மீட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆப்ரேஷனோட மெயின் ஹெட்டே திருநாவுக்கரசு தான். அவரோட வீட்டுக்கு போய் பார்த்ததுலேயே லட்சக்கணக்கான பணத்தை வந்து கைப்பற்றி இருந்தாங்க. இது எல்லாமே வந்து கருப்பு பணம். எப்படியோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர் வந்து தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னதான் முன்ஜாமீன் வாங்கியிருந்தாலுமே எப்போ வேணாலும் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. கூடிய சீக்கிரம் அவரை கைது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் எங்கே ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. எவ்வளோ நாள் தான் ஒளிஞ்சிருக்க முடியும்? கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும், மாட்டுவார். ஆனால் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு 50 வருஷமாக பேருந்து சேவையே இல்லாமல் ரொம்ப அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 50 வருஷமாக போராடி இருக்காங்க. பல தலைமுறைகளோட கோரிக்கை வந்து இப்போ நிறைவேறி இருக்கு. அந்த மலை கிராமத்துக்கு இப்போ பேருந்து சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க. டிவிகேவோட எம்எல்ஏ சுனில்குமார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அடுத்ததாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். விஜய் அண்ணாவோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொல்லி யாராலையுமே கெஸ் பண்ண முடியலையா. யாராலுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவரோட ஒவ்வொரு மூவும் இருக்குது அப்படின்னு அந்த மேகசினில் போட்டிருக்கு. ரீசெண்டாக நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து யாருக்குமே தெரியாதான். நம்ம விஜய் அண்ணாவோட தலைமை செயலாளர் சாய்குமாருக்கும் தனி செயலாளர் செந்தில்குமார் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியுமா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் சீக்கிரட்டாக அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரெல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு தான் விஜய் அண்ணாவோட ஆலோசகராக இருக்கிற
விஷ்ணு ரெட்டிக்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாங்களாம், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு. விகேவோட ஆட்சி நல்லா இருக்குது, ஆனால் அதில் நிறையா விமர்சனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன குறைகள் எல்லாம் சொன்னாங்க. விஜய் அண்ணா தான் ஒரே பவர் சென்டர்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அண்ணாக்கு கீழே நிறைய பவர் சென்டர்ஸ் சீக்கிரட்டாக வந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வெளியே லீக் ஆகுது அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அரசியல் சூட்சமத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு விஜய் அண்ணா. அடுத்ததாக இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு துறை அதிகாரிகளையும் மீட் பண்ணி ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் சொன்னது இந்த ஜூலை மாதத்தோட இறுதியில் இந்த பட்ஜெட் தாக்கல் நடக்கும் அப்படின்னு. இப்போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பெண்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக பேருந்துகளில் பயணம் பண்ணிக்கலாம், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா தரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் அது நமக்கு தெரியும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது. அடுத்ததாக மினிஸ்டர் பிரபு அவர்கள் வந்து அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு வராரு. புதுக்கோட்டையில் இருக்கிற கீரனூர் அப்படின்ற பகுதியில் புதுசாக ஒரு கல் குவாரி தொடங்குவதற்கு வந்து பிளான் பண்ணாங்க. உடனே அந்த கல் குவாரி தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே உடனடியாக அந்த பகுதிக்கு போயிருக்காரு. அந்த பகுதிக்கு போனால் அந்த மக்கள் எல்லாருமே அவ்வளோ கண்ணீரோடு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கல் குவாரி வேணாம் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஒரு அம்மாவெல்லாம் வந்து போய் அவர் காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. உடனடியாக அந்த பகுதிக்கு போய் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காரு. ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவு என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்காக தான் டிவிக்கே ஆச்சு, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது அப்படின்னு சொல்லியும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்னதான் அவரோட வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாலுமே இந்த கனிம வளத்துறை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவரால் இந்த துறையை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணவே முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால் சிஎம் விஜய் அண்ணாட்ட போய் வேறு துறை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறதா ஜூனியர் விகடனில் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அப்படியே பரவலாக பரவி இருக்கு கட்சிக்குள்ளேயே. அதை தெரிஞ்சுக்கிட்டு திருநெல்வேலியோட எம்எல்ஏ ஆர்எஸ் முருகன் அவர்கள் எப்படியாவது அவர் போனதும் அந்த துறையை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மேகசினில் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இது வரைக்குமே அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. நிறையா அத்துமீறி நடந்த நிறையா கல் குவாரிகளை எல்லாம் வந்து மூடி இருக்காரு. சடனாக வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் போய் அப்பப்போ பார்டர்ஸ்ல எல்லாம் பார்க்குறாரு. அவரோட செயலை அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஏன் அவர் இப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அடுத்ததாக திரும்ப கொரோனா வந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே அப்படின்னா இல்லை, ஆந்திராவில் வந்திருக்கு. ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 4 பேர் வந்து இறந்துருக்காங்க. 12 பேர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. ஐயோ எங்கே திரும்ப கொரோனா வந்துருமே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருக்கும்போது தான் ஒரு நல்ல செய்தி, இது முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வேகமாகலாம் பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆந்திராவில் தானே, நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை, அதனால் நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் போல் நம்மளை சேஃபாக ஹைஜீனாக வச்சுக்கலாம். அடுத்ததாக சென்னையிலேருந்து பெங்களூருக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. அதுக்கான டெண்டரை இந்தியன் ரயில்வே வந்து இப்போ விட்டுருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போனோம் அப்படின்னா பஸ்ஸில் போனால் ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆகும். ஒருவேளை ட்ரெயினில் போனால் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம். வந்தே பாரத் மாதிரி ஒரு ட்ரெயினில் போனால் ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகும். இந்த புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேயே நம்ம பெங்களூர் போயிடலாமாம். சென்னை டு பெங்களூர் இதுக்கு நடுவில் 8 ஸ்டாப் இருக்க போகுது. இதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 18,000 கோடி ஆகுதான். இதோட பணிகளை இப்போ ஆரம்பித்து 2035 முடிச்சு 2035 மக்களோட பயன்பாட்டுக்காக கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சென்னை கொடுங்கியூரில் இருக்கிற குப்பை கிடங்கில் 5 கோடி மதிப்புள்ள குட்கா பொருளை அப்படியே குழி தோண்டி வந்து புதைச்சிருக்காங்க. அப்புறம் செங்கல்பட்டில் 1 கோடி மதிப்புள்ள 830 கிலோ போதைப் பொருளை அப்படியே கொளுத்தி போட்டு எரிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கான மாற்றங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் விஜய் அவஸ்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.